சாமி, நான் என்ன சொல்கிறேன்னா, தனியாக தான் இருக்கணும்னு கடவுள் எழுதியிருந்தது. அது யாராலையும் மாற்ற முடியாது. சரிங்களா? என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு பூமிக்கு கீழே தான் போக போகிறோம். பூமிக்கு மேலேயே இருக்க போகிறோம். அது ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரலை சிறப்பாக இருக்கணும் சாமி. யாரையும் துன்படுத்தக்கூடாது, யாரையும் கடைசிப்படுத்தக்கூடாது. கஷ்டப்படுத்தினா மட்டும் நம்மளுக்கு வர வேண்டியது என்ன? நம்மளை நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்க, ரொம்ப தொல்லையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த தொல்லையிலெல்லாம் இருந்து தானே நம்ம மீண்டு வரோம். புருஷனால் கஷ்டம், பிள்ளைங்கனால கஷ்டம், பெற்றவங்கனால கஷ்டம், மற்றவங்கனால எல்லாத்தினாலையும் கஷ்டம்தான். வேலைக்கு போகிற பக்கம், நம்ம இருக்கிற பக்கம், எல்லா பக்கம் கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே எதுவுமே இல்லை. கஷ்டப்பட்டாத்தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது சாமி. உழைச்சா நம்ம கை உழைப்பை நம்பினா நம்ம வாழலாம். மற்றவங்க பார்ப்பாங்க, மற்றவங்க பார்ப்பாங்க அப்படிங்க. மற்றவங்களுக்கு கூட ஒரு வகையில் நம்பலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. சில பேர்த்த சொல்கிறேன், சரியா? அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் கை உழைப்பை நீங்கள் நம்புங்க. பெத்த பிள்ளைங்கள கூட நம்பாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை நம்பி நீங்கள் வாழுங்க. எத்தனை பேர்த்த பார்க்குறீங்க ரோட்டில் எல்லாம்? பெற்றவங்களை கொண்டு வந்து அனாதையாக ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. அது ஒரு மனசு அழுகுறீங்க. மொராசருங்க கொண்டுட்டு போய் அதுங்களை பாதுகாப்பு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் பெற்றவங்களை கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டுட்டு இவங்க மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நம்மளை ஒரு நாளைக்கு நம்ம மக்கள் வெளியில் கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நாம் செஞ்ச கர்மம் நம்மளுக்கே வரும். சரியா? ரொம்ப நன்றி.